1 சரஸ்வதி இல்லத்தில் நாரதரும் கலைவாணியும். கோமாதா எங்கள் குலமாதா, கோமாதா எங்கள் குலமாதா. கல்வியா செல்வமா வீரமா, கல்வியா செல்வமா வீரமா. நாராயண நாராயண கல்விக்கரசி சொல்லின் செல்வி வணக்கம். நாரதா, உனது வருகை நல்வரவாகுக. அழைப்பா? அழைப்பில்லாவிட்டாலும் நான் வருவேன், யாராலும் தடுக்க முடியாது. நீ சென்ற இடமெல்லாம் கலகம் உண்டாகிவிடும். அதனால் தான் அழைப்பை விட சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த இடத்தில் நான் கலகம் செய்தேன் தாயே? நீங்கள் எவ்வளவு அழகாக பாடினாலும் இந்த இடத்தில் லட்சுமி கடாட்சமே நிறைந்துள்ளது. ஆஹா, லட்சுமி கடாட்சமே நிறைந்துள்ளது. நாரதா, வா இங்கே. வந்தேன். உலகத்திலே சிறந்தது எது? கல்வியா செல்வமா? உங்களுக்கு தெரியாதா? ஒரு முறை நீயே சொல். என் அறிவுக்கு எட்டியவரை உலகிலே சிறந்தது செல்வம் தான். என்ன செல்வமா? இல்லை இல்லை, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இப்பொழுதே பூலோகம் சென்று பிறவியிலே ஊமையாக பிறந்த ஒருவனை பேச வைத்து பாட வைத்து பெரும் புலவனாக்குவேன். செல்வந்தனை அவன் காலில் விழ வைக்கின்றேன். இல்லாவிட்டா எனக்கு கலைவாணி என்ற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண நாராயண. காட்சி 2 உரையாடல் லட்சுமி தேவியும் நாரதரும். நாராயண நாராயண. வணக்கம் தாயே. வணக்கம் நாரதர், என்ன விஷயமாக வந்துள்ளீர்? சரஸ்வதி தேவியா கல்விதான் சிறந்தது என்று கூறுகிறார்கள். செல்வம் தான் சிறந்தது என்று நீ கூறவில்லையா? அது வந்து தாயே, உலகிலே சிறந்தது எது? கல்வியா செல்வமா? சொன்னால் கோபிக்க கூடாது. உலகிலே சிறந்தது கல்விதான். என்ன, கல்வியா? இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இப்போதே பூலோகம் சென்று வறுமையில் வாடும் ஒரு பெண்ணை செல்வ செழிப்போடு அரசியாக்கி செல்வம் தான் சிறந்தது என்று நான் நிரூபிக்கிறேன். இல்லாவிட்டா நான் அலைமகள் அல்ல, எனக்கு திருமகள் என்ற பட்டமும் தேவையில்லை. நான் வருகிறேன். நாராயண நாராயண. காட்சி 3 உரையாடல் சிவபெருமான் துர்காதேவி நாரதரும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நாராயண நாராயண. வாரும் நாரதரே, என்ன பிரச்சனை கொண்டு வந்துள்ளேன்? கல்விதான் சிறந்தது என்று சரஸ்வதி தேவியும் செல்வம் தான் சிறந்தது என்று லட்சுமி தேவியும் கூறுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் ஆணவத்துடன் பேசுகிறார்கள். உலகிலே சிறந்தது வீரமே. நாரதா, வா இங்கே. வந்தேன். உலகிலே சிறந்தது எது என்று கூறு. ஆகட்டும் தாயே. முதலில் கல்வி, இரண்டாவது செல்வம், அதற்கு பிறகுதான் மூன்றாவது வீரம். நாரதா, வா இங்கே. மாட்டேன் தாயே. நாரதா, வா இங்கே. மாட்டேன் தாயே. உனது வீரத்தை பற்றி அனைவரும் அறிந்தனர். தேவி, உனது வீரத்தை பற்றி அனைவரும் அறிந்தது. இதில் நீங்கள் தலையிடாதீர்கள். நாரதா, வா இங்கே. வந்து உண்மையை சொல். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று உலகில் எல்லோரும் சொல்கிறார்கள். நாரதா, இதை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆகவே வீரம் தான் சிறந்தது என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். இப்போதே பூலோகம் சென்று பிறப்பினால் கோழையாக பிறந்த ஒருவனை உலகமே வியக்கும் வண்ணம் மாவீரனாக்கி புலவரையும் அரசையும் என் அடிமைகளாக்கி என் அருள் பெற்ற தளபதி காலடி விழ வைக்கின்றேன்.
என்ன கலைவாணி நலம் தானா? அந்த நலம் என்று சொல்லே என்னாவிலிருந்து வந்ததுதானே, குறைவேதுமில்லை, பூரண நலம். சொல்லிலே நயம் இருக்கிறது, ஆனால் பாவம் முகத்தில் தான் ஒருவித பயம் தென்படுகிறதே. பயம் நயம் என்ற சொல்லை மட்டும் கற்றுக்கொண்டு பேசிவிட்டால் அதற்கு அப்பாற்பட்ட ஜெயம் என்ற ஒரு சொல்லும் உண்டு. அதற்கு அதிபதி நான் என்பதை நீ மறந்து விடாதே. சொல்லிலே சுவை காட்டினால் போதுமா, பொருள் வேண்டாமா? உன் வார்த்தை படியை எடுத்துக்கொண்டாலும் சொல்லுக்கு பின்தானே பொருள். அப்படியானால் எனக்கு பின்தானே நீ. ஒரு காலம் இல்லை, நீ படிய போகிறாய். அதற்கு முன் உன்னை படிய வைக்கிறேன் பார். போதும், நிறுத்துங்கள். உமது இருவரின் வாக்குவாதத்திலும் அர்த்தமே இல்லை. முடிவில் வெற்றி பெற போவது தானே. பலம் படைத்தவனுக்கு அறிவு குறைவு, கல்வி கற்றவருக்கு பொருள் குறைவு. அதை விட பொருள் படைத்தவனுக்கு தைரியம் மிக மிக குறைவு. விவாதம் வேண்டாம், கல்வியே சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம் தான் சிறந்தது. இல்லை, கல்விதான். இல்லை, செல்வம் தான். இல்லை, வீரம் தான். நாராயண நாராயண. தேவியரே வணக்கம். கலைமகள், அலைமகள், மலைமகள் மூவர் ஒன்றாக சேர்ந்து நிற்கும் காட்சி காண் நான் என்ன புண்ணியம் செய்தேனோ? கேலியா செய்கிறாய்? வந்த விதிக்கெல்லாம் காரணம் நீதான். நாரதா, வா இங்கே. ஐயோ, மாட்டேன் தாயே. நாரதா, வா இங்கே. வந்தேன். உள்ளதை சொல். கலக்கம் வேண்டாம், கலகம் வேண்டாம். அலைமகள் அருகில் இருக்கிறாளே என்று தயங்கி விடாதே. மலைமகள் மிரட்டி விடுவாளே என்றும் பயந்து விடாதே. புரிந்ததா? நடுநிலையில் நின்ற அறிவை கூட்டி முறையாக சொல். என் வினாவிற்கு தக்க விடை கூறிக்கொண்டு எங்கு வேண்டுமானாலும் ஓடிவிடு. கல்விதான் சிறந்தது, செல்வம் நிலையற்றது. வேகம் குறைந்தால் வீரம் குறைந்துவிடும். அத்தனையும் பொன்மொழிகள். நாரதா, வா இங்கே. வந்தேன். அருகில் வா. வந்தேன். உலகிலே சிறந்தது கல்வியா? யார் சொன்னது? செல்வம் தானே சிறந்தது, அதற்கு நிகரேது? உண்மையை சொல், உளராதே. தேவையில்லாமல் யாருக்கு பயப்படாதே. நான் இருக்கின்றேன். நிதானமாக சிந்தித்த பின் தீர்க்கணமாக சொல். உலகிலே சிறந்தது கல்வியா? செல்வம் தானே சிறந்தது. அப்படியானால் செல்வத்தின் சிறப்புகளை நீ கூறு. பெண்ணை கொடுக்கும் இடத்தில் பொன்னை பொல்லை மல்லவா சேர்த்து குறிக்கிறார்கள். ஆகவே செல்வம் தானே சிறந்தது. நன்றாக சொன்னார். சக்தி சரஸ்வதி. புரிந்ததா? நாராயண நாரதா, எங்கே போகிறார்? வந்தாயா? உத்தரவு. வா இப்படி. வந்தேன். அழைத்தவர் போல் நடிக்காதே. இல்லை. போய் சொல்லாதே. இல்லை. புரிகின்றதா? நிஜத்தை பேசு. நிதானம் தவறி நேருக்கு மாறாக பதிலை சொல்லி மேலும் எனக்கு ஆத்திரத்தை உண்டாக்காதே. கல்வி, செல்வம் இவைகள் தானே சிறந்தது. எந்த மனையும் சொன்னாய்? வீரம் தானே சிறந்தது. அப்படியானால் அதன் பெருமைகளை நீயே கூறு. படிப்புள்ளவனோடும் பணம் உள்ளவனோடும் பலப்படுத்தவன் எதிரே வந்தால் பதுங்கி பதுங்கி வளர்ந்து ஒடுங்கி வழிபடுவார்கள். வில்லை மேலே வைத்துதானே இருபெரு காவியங்கள் தோன்றியது. இனி விளக்கமே தேவையில்லை. ஆகவே வீரம் தானே சிறந்தது. மிக்க மகிழ்ச்சி. வீரத்திற்கே மிக அழகாக விளக்கம் அளித்தார். இப்போது புரிந்து கொண்டீர்களா இருவரும்? ஆகவே வீரம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, கல்விதான் சிறந்தது. இல்லை இல்லை, செல்வம் தான் சிறந்தது. இல்லை இல்லை, வீரம் தான் சிறந்தது. இல்லை, கல்வி. இல்லை, செல்வம். இல்லை, வீரம். அடடா, வேறு பிரச்சனையே கிடையாதா? உலகை காக்கும் 3 தேவியர்களுள் நான் தான் சிறந்தவள், நான் தான் சிறந்தவள் என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்களே. எல்லாம் இந்த நாரதரால் வந்த வினை. இன்று முதல் உங்களுக்குள் இருக்கும் வேற்றுமையை விட்டுவிடுங்கள். நீங்கள் மூவரும் உயர்ந்தவர்களே. தலைமை பீடத்தை இருப்பவர்களின் ஒற்றுமை ஒருபோதும் குறையக்கூடாது. இனி நடந்ததை எல்லாம் மறந்து விடுங்கள். முதலில் நீங்கள் மூவரும் ஒன்று சேருங்கள். சரஸ்வதி, லட்சுமி, துர்கை சபதம். இக்கணம் முதல் மூவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று உறுதி கூறுகிறோம். தேவியரே, கல்வி, செல்வம், வீரம் அது மூன்றும் சேர்ந்தால் நன்மை